கடவுளே காத்து மட்டும் அடிக்காம பாத்துக்கோ. நம்ம வீடியோ பாக்குற மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். மக்களே, தொடர்ந்து 5 நாட்களா கல்லூரி விடுமுறை. சரி, விடுமுறை நாட்கள்ல வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்ட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டேன். காலையில எந்திரிச்சோன்னு வேலையா பால்லாம் குடிச்சிட்டு பத்திரமா வேலை கிளம்பிட்டேன். நண்பர்களே, வாழ்க்கையில எதை வேணா மறக்கலாம். காலையில எந்திரிச்சதும் வாழைப்பழம் சாப்பிடறத மறந்துடாதீங்க. உடலுக்கும் நல்லது, உற்பத்தி பண்றவங்களுக்கும் நல்லது. ரைட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு ஓடியான்ட்டேன். இந்த ஸ்பீடுக்கு பெட்டை நோக்கி ஒரு சொருவல்ல இருந்து ரிலீஃப் ஆக 2 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. அப்புறம் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக்கை ஆன் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் மஜாவா போட்டு வீட்டை விட்டு பாஸ் அவுட் ஆயிட்டேன் நண்பர்களே. வெளியே போனா ஒரு பயல்களையும் ஆளக் காணோம். நேற்றைய பதிவுல ஆர்மா வாங்கி கொடுத்த பிரதர் வந்திருந்தாரு. இன்னைக்கு பால் வாங்கி தரேன்னு சொன்னாரு. பாலுன்னு சொன்னோடனே பல்ல அழிச்சிட்டு போயாச்சு. மொக்க ஒரு பாலுக்கு 2 பாலா குடிச்சிட்டு ஓடியான்ட்டேன். பால் வாங்கி கொடுத்த பயலுக்கு ஒரு மிக்க நன்றி. அப்புறம் நேரம் நம்ம போன இடம் தான் ஜிம்மு. மொக்க நீ ஏன்டா இந்த நேரத்துக்கு ஜிம் போறேன்னு கேக்குறீங்களா? அது என்னன்றத சொல்றேன். ஒரு பயலுக்கு போன் அடிச்சு ட்ரீட் வைடான்னு கேட்டேன். ஒக்காலி போனே எடுக்கல. மொக்க அவன் இருக்கிற இடம் தகவல் வந்துச்சு. இங்க போனா பயபுள்ள ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தான். சரி, போன வகத்துக்கு அவனை இழுத்துட்டு வந்துடலாமேன்னு பார்த்தா வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு நம்மள இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவனை தேடி போகாம இருந்திருக்கலாம் போல. சரி, விட்டா போதும் கீழே இறங்கி வந்தாச்சு. வாக்கிங் போனா அவங்களே தண்ணி குடிக்கல. சும்மா நின்னா உனக்கு எதுக்குடா தண்ணி? என்னோட கருத்துக்களை இதோட கட் பண்றேன். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.